அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக், சப்ஸ்கிரைப் செய்து கருத்துக்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமெடி, ஃப்ளவர் நேம் ஒயிட் செஸ்னட். இந்த மனநிலையில இருக்கிறவங்க ஓவர் திங்கிங்லயே இருப்பாங்க. திரும்ப திரும்ப ஒரு செயலையோ ஒரே எண்ணங்களையோ அதிகமா யோசிச்சுக்கிட்டு தன்னைத்தானே அதிகமா கஷ்டப்படுத்திக்கிட்டு மனநிலை இருக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து ஒயிட் செஸ்னட் அப்படிங்கிறது. இத வந்து நம்ம ஒரு கேஸோட நம்ம பார்க்கலாம். அம்மா பையன் 2 பேரும் வந்திருந்தாங்க. பையன் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அம்மா தான் இங்க கிளைண்ட். அம்மா வந்து கொஞ்ச நாளா தூங்குறதே இல்லை, ஆனா உடம்பு எதுவும் பிரச்சனை இருக்கா, டாக்டர்கிட்ட போலாமா அப்படின்லாம் எது கேட்கும் போது இல்ல நான் நல்லாதான் இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு அம்மா சொல்றாங்க. பட் என்னன்னா இப்ப ஒரு வாரமா அவங்கள்ட்ட வந்து அந்த தூக்கம் அப்படின்றது இல்ல. நானும் கவனிச்சுட்டே தான் இருக்கிறேன். கேட்டா ஓப்பனா பேச மாட்டாங்க. என் தூக்கம் எல்லாம் என்ன பண்ண சொல்ற அப்படின்னு தான் கேக்குறாங்க. அதனால நான் தூக்கம் இல்லாம இருக்கிறத அவங்க ஏதோ ஒரு இதுல கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நான் இங்க அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்றாங்க. அம்மா கிட்ட கேட்கும் போது அம்மா வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஓப்பன் டாக்கா பேசல. இங்க சம் கேசஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல நிறைய பேர் வந்து ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சில பேர் வந்து ஓப்பனா பேசாமையும் இருப்பாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்கள்ட்ட இருந்து அந்த விஷயத்த கொண்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரிதான் அந்த அம்மாவும் அப்படி இருந்தாங்க. இது உடம்பு தொந்தரவு இருக்கான்னு கேட்டதுக்கு இல்ல அப்படின்ட்டாங்க. ஒண்ணு தூக்கம் வரல அப்படின்னு 2 விஷயம் தான். ஒண்ணு உடம்புனால எது பெயின் இருந்து அந்த பெயினால வலியினால தூங்க முடியாம கஷ்டப்படுவாங்க. அதனால தூங்க முடியாது, ரெகுலர் லேட்டா தூங்குவாங்க. இது ஒண்ணு இருக்கும். இல்லைன்னா மனசு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இல்ல பயந்துகிட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க மனசுல ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதுல உடம்பு அளவுல நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. பட் மனசு அளவுல என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே பேச ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி என் பையனுக்கு வந்து மேரேஜ் பார்த்துட்டு இருக்கோம். பட் வந்து ரொம்ப நாளாய் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே டக்குன்னு அந்த பையன் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து 29 ஏஜ் தான் ஆகுது, இன்னும் 2 வருஷம் போகட்டும்னு சொன்னேன். பட் வந்து அம்மா வந்து இல்ல இப்ப பண்ணணும்னாங்க. சரி ஓகேன்னு அது முடிவு பண்ணியாச்சு. ஆனா இப்ப பார்க்க ஆரம்பிச்சு 6 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து முடியணும்னு அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுறாங்கன்னு இப்பதான் எனக்கு தெரியுது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பேசும்போதே அம்மா கிட்ட அம்மா ஒரு 6 மாசம் கொஞ்சம் ஃப்ரீயா விடுமா அப்படின்னு பையன் வந்து சொல்றாங்க. இல்ல நான் ஒரு 3 மாசம் உனக்கு நான் கல்யாணத்தை முடிச்சிருவேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அன்போட ஒரு 2 பேருமே ஒரு புரிதல் கலந்த ஒரு பாசமா அங்க பார்க்க ஆரம்பிச்சது. அதாவது அம்மா வந்து தான் பையனை பத்தி கவலைப்படுறதும், தன் பையன் வந்து அம்மா வந்து தூங்காம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றதும், அந்த ஒரு பாண்டிங் ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த ஒரு கேரக்டர், இந்த ஒரு கேஸ்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஒரே விஷயத்த வந்து அம்மா என்ன பண்ணிருக்காங்க, திரும்ப 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 அதை நினைச்சுக்கிட்டே எண்ணங்கள் வந்து அவங்க ஓடிட்டே இருக்கு நைட்டு ஃபுல்லா. நைட் ஆனா அந்த எண்ணங்கள் வந்து வந்துடுது. அதே கேட்டேன், பகல்ல வந்து நீங்க ஃபீல் பண்றீங்களான்னு கேட்டதுக்கு, பகல்ல வந்து நான் வேலை பாக்குறதுல அந்த யோசனை இருக்காது. பட் தூங்குற டயத்துக்கு எனக்கு அந்த கவலை, அந்த யோசனை வந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம வந்து இங்க கவலைப்படுறதுனாலயோ விஷயம் வந்து ஓவர் திங்க்ல போறதுனாலயோ நம்ம மனசு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா போயிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து நமக்கு ஹெல்த் ப்ராப்ளத்திலேயே கொண்டு போய் விட்டுரும். இவங்க வந்து இந்த 1 வாரங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பெருசா பிசிக்கல் ப்ராப்ளம் இல்லை. இதே ஒரு 1 மந்த் 2 மந்த் அப்படி ஆனிச்சுன்னா அவங்க ஏஜுக்கு வந்து பிசிக்கல் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அதனாலதான் வந்து சொல்றது மனசை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. மனசு பத்தியான ஒரு கவிதை. சிந்தனை தெளிவானால் செயல்கள் அழகாகும். மனம் நிம்மதி கிடைத்தால் ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமே. மனச பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.